வணக்கம். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை ஏகாதசி. இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. வியாதியஸ்தர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், ரொம்ப பெரியவங்க விரதம் இருக்க வேணாம். நைட்டு வரைக்கும் இருக்கலாம், நைட்டில் கூட சாப்பிடலாம். இல்லை முடியலையா உங்கள் வசதிப்படி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் விரதம் இருப்பது நல்லது. ஏகம்னா 1, தசம்னா 10, 11வது நாள் அமாவாசை அல்லது பௌர்ணமி கழித்து. நாளைக்கு மார்கழி பிறக்கிறது. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும். ஞாபகம் எப்படி இருக்க போகிற இந்த திங்கக்கிழமை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை வீண், அலட்டல், கர்வம் அதிகம், வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்ல நாளாக இல்லை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. அபிராமி அந்தாதி 101 பாட்டு கோயில்ல இருந்து கொஞ்சமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. பண்ணுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை. மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. அபிராமி அந்தாதி 101 பாட்டு கோயில்ல இருந்து கொஞ்சமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. பண்ணுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. கெத்து, அலட்டல், தேவையற்ற பேச்சு அதிகம், பிரார்த்தனை முக்கியம், பொறுமை. அனுகூலமான எண் 4, மேற்கு வெள்ளை. மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. அபிராமி அந்தாதி 101 பாட்டு கோயில்ல இருந்து கொஞ்சமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. பண்ணுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. கடகராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. அபிராமி அந்தாதி 101 பாட்டு கோயில்ல இருந்து கொஞ்சமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. பண்ணுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, கலக்கிறீங்க, சந்தோஷம், பிரமாதம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி பொறாம இருக்கு, குறைக்கணும். என்ன பண்றது? காலையில சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் பிறை சூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிரம்மதேவரே போற்றி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், திருஷ்டி குறையும், உறுதி. உறுதி. ஆமா, செஞ்சிருங்க. கன்னிராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம், தேவையற்ற பேச்சிற்கு பொறுமை. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. காலையில சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு பசியாத்துங்க. எல்லாம் பண்ணுங்க. கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. செஞ்சிருங்க. அவ்வளவு. துலாராசிக்கார நேயர்களை இன்னும் சிறப்பாக நல்ல நாளாக வர்றதுக்கு டைம் இருக்கு. நல்ல நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, வீண் பதட்டம் அதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. காலையில சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு பசியாத்துங்க. எல்லாம் பண்ணுங்க. கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. செஞ்சிருங்க. அவ்வளவு.
விருச்சிக ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. உங்கள் பிறை பலமான தைரியம், தில்லு ஜெயிக்குது, வெற்றி உயர்வு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் இருக்குது, குறைக்கணும். என்ன பண்ணுறது? காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் பிறை சூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிரம்மதேவரே போற்றி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், திருஷ்டி குறையும். உறுதி உறுதி. ஆமா, செஞ்சிருக்கு. தனுசு ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. உங்க பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி பொறாம இருக்கு, குறைக்கணும். என்ன பண்றது? காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் பிறை சூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிரம்மதேவரே போற்றி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், திருஷ்டி குறையும். உறுதி உறுதி. ஆமா, செஞ்சிருக்கு. மகர ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி பொறாம இருக்கு, குறைக்கணும். என்ன பண்றது? காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் பிறை சூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிரம்மதேவரே போற்றி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், திருஷ்டி குறையும். உறுதி உறுதி. ஆமா, செஞ்சிருக்கு. கும்பராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள், வாழ்க்கை வளமாகும், உயர்வு, நல்லது, நிம்மதி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி பொறாம இருக்கு, குறைக்கணும். என்ன பண்றது? காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் பிறை சூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிரம்மதேவரே போற்றி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், திருஷ்டி குறையும். உறுதி உறுதி. ஆமா, செஞ்சிருக்கு. மீன ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். ஏன் சந்திராஷ்டமம், அசவனா வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். ரேவதி, பூரட்டாதி, உத்திரட்டாதி 3 பேருக்கும் வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண், திசை நேரம் இல்லை இல்லை இல்லை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு பசியாத்துங்க. எல்லாம் பண்ணுங்க, கெட்டது நடக்காது, தோல்வி வராது. உறுதி. செஞ்சிருங்க. அவ்வளோ. நேயர்களே நாளைக்கு மார்கழி பிறகுது. சூரியன் தனுசு ராசிக்கு வரார். அதனால 4 ராசிகளுக்கு நன்மை. எவை அந்த 4 ராசிகள்? கடகம், துலாம், கும்பம், மீனம். இந்த 4 ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை சூரியன் செய்வார். மீதியுள்ள 8 ராசிகளுக்கு தொல்லை பண்ணுவார். அதனால என்னென்ன பரிகாரங்கிறத நாங்கள் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.